ஸோ இப்போ எங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்ரு, எக்ஸாக்டாக சொல்ல போனால் 65 கிலோமீட்டர் தள்ளி வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிவனை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஆமாங்க, ஈஷா டெம்பிள் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரியே தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் பெங்களூர் பக்கத்தில் இந்த டெம்பிள் வந்து அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ போய் பார்க்கலாம். இது என்ன நம்ம ஊரில் என்ன வெயில், இங்கே என்ன வெயில் கொளுத்துது, வண்டியே ஓட்ட முடியல, அது மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா வண்டி ஓடுற கையெல்லாம் ஏரியா வேறு எங்கேயுமே ஒதுங்க இடம் இல்லை. நம்ம இப்போ நிழல் கூட எங்கே மரமே இல்லை. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஃபுல்லாக மலை தான். ஸோ கிட்டத்தட்ட மலையிலே நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் 6 அதாவது 7 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க். ஸோ அந்த 7 கிலோமீட்டர் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி கூட எங்கே நிறுத்தி ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியாது, அது மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வெட்ட வெளியேன்னு இருக்குது பாருங்கள். ஸோ போயிட்டு என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து அப்படியே போக போக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட கிளம்பி வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா மழையில் அது ரோடும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ரோடு. கீழே தான் படு மோசமாக இருந்துச்சு. சில தெரிந்து பாருங்கள், அங்கே கோயம்புத்தூர் ஈஷாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஈஷாலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு போய் டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம். ஸோ நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விலாக் ஒன்று போடுறேன். ஸோ கர்நாடகாவில் இருக்க சிவன் டெம்பிள் தான் வந்திருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் ஒரு ஈஷா ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி கர்நாடகாவில் ஒரு ஈஷா டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஈஷா டெம்பிளுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வியூவில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச இருக்க ஈஷான்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே கர்நாடகா பெங்களூர் பக்கத்துலேயே ஒரு ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு சிவன் கோயிலுக்கு வரேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஃபுட்டு அப்படி இப்படின்னு போயிட்டோம். ஸோ பின்னாடி பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ அங்கே வாஷ்ரூம் ஃபுட் ஸ்டால் இருக்குது. ஸோ சுற்றி வந்து மலை தான் இருக்குது. அங்கே வந்து பார்க்கிங் அந்த இடத்துல. ஸோ அது பார்த்திங்கன்னா நந்தி ஹில். அந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நந்தி ஹில் வந்து வரும். ஸோ நான் யார் கூட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் கூட தான் நான் வந்திருக்கேன் பெங்களூரில். ஸோ பெங்களூர் வந்தேன். ஸோ எங்கே போகிறதுன்னு பார்க்கும்போது ஸோ இங்கே ஒரு ஈஷா டெம்பிள் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கோம். ஸோ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பார்க்கலாம். எனக்கு ஒரு நல்ல வைப். பெங்களூர் யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே மெடிடேஷன் ஹால் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஈஷா ஸ்டாச்சு இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒரு குட் வைப் வந்து கிடைக்கும். சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பூஜை பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் பூஜை பொருள் வாங்கிட்டு அங்கே போய் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தேங்காய் உடைக்கலாம். அப்புறம் ஒரு அபிஷேகம் மாதிரி தண்ணி ஒன்று தராங்க. ஸோ அந்த தண்ணி வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெடிடேஷன்ன்றது நான் உட்காந்து ஒரு 1/2 hour உட்காந்தேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். இது நான் உங்கள் கௌதம். நன்றி. ஸோ வீடியோ வர கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக வரும். ஸோ சில பல வேலைகளால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸ்டே டியூன். பாய்.